செங்கோட்டையன் அவர்களே, அதாவது இங்கே உங்களை அவமானப்படுத்தி விட்டார்கள் என்று கொஞ்சம் இங்கே எடப்பாடி பழனிசாமி அவர் உங்கள் ஏஜுக்கு உள்ளவர் தான். அவர்கிட்ட நீங்கள் உட்காண்டு பேசாமல் ஈகோவில் ஒரு டிவிகேக்கு அதுவும் அதெல்லாம் என்ன கட்சி, தற்குறி கட்சி, டிஎம்கே பீவிங், இது எல்லாம் உமக்கு தெரியும். அப்படியே அங்கே போயிருக்கீங்க. அங்கே உங்கள் மேலே 77 வயசு. நீங்கள் உங்கள் மேலே அர்ஜுனா தோளில் கையை போட்டுன்று மரியாதை தெரியாமல் இருக்கார். அங்கே இன்னும் நீங்கள் அவமானப்பட போகிறீங்கன்னு உங்களுக்கு தெரியல. சேர்ந்துருக்கீங்க. வாங்க இதை பற்றி செங்கோட்டையன் டிவிகேயில் சேர்ந்ததை பற்றி மக்கள் சக்தி சேனலில் சொல்கிறோம். அதை கேளுங்க. மக்கள் சக்தி சேனல் உங்களுக்கு நல்லது தான் சொல்லும். அதாவது நம்ம கண்ணால் என்ன ஆராயிரமோ அதை பார்த்து சொல்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட்ஸில் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். வாங்க உள்ள மக்கள் சக்தி பார்ப்போம். நன்றி. மக்கள் வணக்கம். மக்கள் சக்தி நேயர்களே, இன்றைக்கி என்ன டாபிக்குங்கிறத பார்த்தோன்னாக்க, நேற்றுக்கு மிஸ்டர் செங்கோட்டையன் சொல்லியிருந்தார், நாளை உங்களுக்கு தெரியும் நான் எந்த கட்சியில் சேரப்போகிறேன் என்றுன்னு. அதுக்கு முன்னாடியே நிறையா செய்திகள் விட்டது. அவர் தவேகாவில் தான் சேருவார், டிவிகேயில் தான் சேருவார் என்று. இப்போ நிறைய பேருக்கு செங்கோட்டையன்னா யாருன்னே தெரியாது. இப்போ அவர் ஒரு டிவிகே தற்குறி வெற்றி கழக தளபதி வெற்றி கழகமாக ஏதோ அந்த டிவிகேக்கு எக்ஸ்ப்ளனேஷன் எனக்கு தெரியல, அதில் சேர்ந்துருக்காருன்னு கேள்விப்படுறோம். அப்போ தான் நிறைய பேருக்கு செங்கோட்டையன்னா யாருன்னு தெரியும். செங்கோட்டையன் ஏடிஎம்கேயில் இருந்தவர். இவர் 2012 ஜெயலலிதா அம்மாவால் ஒதுக்கப்பட்டவர். மினிஸ்டர் இதிலேருந்து எடுத்து ஒதுக்கப்பட்டவர் அவர். இருந்தாலும் ஏடிஎம்கே சட்டமன்ற உறுப்பினராக அவர் இருந்திருந்தார். சுத்தமாக அப்போ என்ன பிரச்சனைன்னெலாம் தெரியாது. பட் 2012 பல பேரை அவங்க பதவியிலேருந்து எடுத்து விட்டாங்க. அதில் செங்கோட்டையன் அவரும் ஒருத்தர். செங்கோட்டையன் இந்த கொங்கு, அந்த ஈரோடு, சேலம், கரூர் அந்த சைடு எல்லாம் கொஞ்சம் பிரபலமானவர். அவர் அங்கே உள்ள ஓட்டுக்கெல்லாம் கொஞ்சம் சிறப்பாக செயல்படுபவர்னு சொல்லுவாங்க. ஆனால் ரொம்ப செங்கோட்டையனை பற்றி நமக்கு யார் அவ்வளவா தெரியாது. ஆனால் அவர் மூத்த அரசியல்வாதி. 50 வருஷம் அவர் அரசியலில் இருந்திருக்காருங்க. அப்போனா பாருங்கள், அவர் 20 வயசுலேயே அரசியலுக்கு போயிட்டார். தற்குறியாக இருக்கும்போதே அரசியலுக்கு போயாச்சு. 20 வயசுலேருந்தே 50 வயசு. இப்போ 29 அவர் ஒரு எம்எல்ஏவாக இருக்காராம். இப்போ அவருக்கு 77 வயசு. அவரை என்னென்னா, அவர் பொதுவில் பத்திரிகையாளர்கிட்ட பேசிட்டார். இது போல் எடப்பாடி சாமி, சசிகலா, தினகரன் இவங்கெல்லாம் சேரணும், பன்னீர்செல்வம் இவங்கெல்லாம் சேரணும் அப்படின்னு பொதுவில் எடப்பாடி பழனிசாமியோட நாலேஜ் இல்லாமல் பத்திரிகையாளர்கிட்ட பேசினதுனால கட்சியை ஆட்டோமேட்டிக்காக அவரை உறுப்பினர்லேருந்தே எடுத்து விட்டுட்டாங்க. எடுக்காமல் என்னங்க பண்ணுவாங்க? ஒரு தலைவர் இருக்கார், அந்த கட்சிக்கு தலைவர் இருக்கார். அவர்கிட்ட சொல்லாமல் இவர் இணையணுன்ட்டு இவர் ஒரு பேட்டியை கொடுத்தாருனா, இவர் என்ன வயசில் மூத்தவராக இருந்தாலுமே கட்சியை பற்றி இவங்க இணைய வேண்டும் அப்படின்னு கொடுத்ததுனால எடப்பாடி அவர்கள் மொத்தமாக அவரோட இது எல்லாத்தையுமே பிடுங்கிட்டார். இதெல்லாம் கேட்கும்போது கஷ்டமாக தான் இருக்குது. அவரே கஷ்டமாக சொன்னார், 50 வருஷம் உழைச்சிவிட்டு எனக்கு இங்கே அங்கீகாரம் கிடைக்கவில்லைன்னு. அஃப்கோர்ஸ் 50 வருஷம் கழித்து தான் தெரியுது அங்கீகாரம் கிடைக்கலன்னு. அம்மா இருக்கும்போதெல்லாம் அங்கீகாரத்தோடைய இருந்தீங்க. இந்த 77வது வயசில் ஏன் இந்த முடிவை எடுத்து, அது என்ன காரணங்கிறதெல்லாம் தெரியல, இந்த முடிவை எடுத்து அதுவும் எல்லாம் தற்குறின்னு சொல்கிற இடத்துக்கு போய் தற்குறியாக போயிட்டார் அவர். ஐயோ சாரி, தற்குறிங்க கூடாது. அவர் 77 வயசு. அரசியலில் ரொம்ப
பழுத்த பழம்னு சொல்லலாம். அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் நிறையாவே இருக்கும். சரி, இவங்க கிட்ட போனாலாவது நமக்கு ரெக்கக்னிஷன் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போயிருக்கார் அவர். விஜயும் வந்து ரொம்ப அப்படியே ட்விட்டரில் அந்த இன்ஸ்டாகிராம்லலாம் ரொம்ப அப்படியே ஒரு எம்ஜிஆர் போது இருந்தவர் நம்ம கிட்ட வந்துட்டார்னா, ஏன்னா இப்போல்லாம் விஜய் வந்து எம்ஜிஆரோட ஒப்பிட்டு தானே தன்னை பேசிக்கிறாரு. அதனால் வந்துட்டதுனால அப்படியே வென்று விடுவோம் அப்படின்னு அவர் நம்பிக்கையில் ஒரு சந்தோஷமாகவே இருக்கார். அவர் முகத்தில் ஒரு சந்தோஷம் தெரிகிறது. சாதாரணமாக ரொம்ப சாதுவாக இருப்பார். சாதுவாக இருப்பாரா இல்லை நடிக்கிறாரா என்னன்னே தெரியாது அந்த நடிகனை பார்த்து. ஆனால் பித்துக்குள்ளேயே பண்ணுறாரு ஒரு சில சமயம் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா தெரியும். சும்மா இந்த சினிமா வசனம் பேசும்போதெல்லாம் நல்லா ஊன்னு பேசுவார். திட்டங்கள் சொல்லும்போதெல்லாம் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிடுவார். அதனால் அவருக்கு நமக்கு இருக்கிற நாலேஜ் தான் இருந்தாலும் அவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது, அவள் அப்பா தூக்கி விட்டு ஒரு பிரபலமாகி செலிப்ரிட்டி ஆகி இப்போ வந்து அரசியலுக்கு வரேன், அதுவும் நான் தான் அடுத்த நிமிஷமே சிஎம்மாக உள்ளே நுழைஞ்ச உடனே நான் சிஎம்மாக வரப்போகிறேங்கிற இதில் சொல்லி மக்களெல்லாம் குழப்பி கரூரில் ஒரு பெரிய கூட்டத்தை அன்ஆர்கனைஸ்டாக பண்ணி மக்கள் 41 பேர் செத்து போய் இவர் பணத்தால் அடைச்சி எல்லார் வாயையும் மூடி விட்டுருக்கார். இவர் சிஎம்மாக வந்தால் எப்படி இருக்குன்னு ஒரு கொஸ்டின் மார்க்கு தான். ஆனால் வேண்டாம், எல்லாம் நல்லபடியாகவே நடக்க வேண்டும். இப்போ நம்ம பேசுகிறது செங்கோட்டையன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய இண்டிவிஜுவல் கருத்தை இங்கே கொடுக்கறதுக்கு, செங்கோட்டையன் அவர்கள் 77 வயசானவர். அவர் இந்த முடிவு 50 வருஷமாக தனக்கு வந்து ஒரு தலைவர்கிட்ட, எடப்பாடி பழனிசாமி தானே தலைவர், அவரும் கிட்டத்தட்ட உங்கள் ஏஜ் தானே, அவர்கிட்ட நான் தெரியாமல் ஏதோ இதில் பேட்டி கொடுத்துட்டேன்ப்பா சாரி அப்படிலாம் சொல்லி எழுத்து மூலியமாக கொடுத்துருந்தா அவர்லாம் இந்த பதவியை பறிச்சிருந்திருக்க போகிறதில்ல. எடப்பாடி பழனிசாமியை விடவா இந்த டிவிக்கே, இப்போ நீங்கள் டிவிகேயில் போய் சேர்ந்தது எனக்கு பிடிக்கல, பர்சனலாக எனக்கு பிடிக்கல. அவருடைய நேரம் சரியில்லைன்னு தான் சொல்லலாம். இல்லை, இந்த 77 வயசில் 50 வருஷம் ஒரு கிரேட் லீடர்ஸ் கிட்டெல்லாம் வேலை செஞ்சோம் அப்படிங்கிற திருப்தியில் வீட்டில் போய் உட்காண்டிருந்துருக்கலாம். நிம்மதியாக ஏதோ வீட்டு சூழ்நிலையே பார்த்துட்டு இருந்துருக்கலாம். என்னவோ தெரியலப்பா, காலம் இப்படி போகுது. இதில் வேற அவர் பத்திரிகையாளரோட பேசின்னு இருக்கும்போது பக்கத்தில் அந்த ஆதவ அர்ஜுனா, கண்டிப்பாக அவர் தற்கொலை. இந்த ஆதவ அர்ஜுனா யார் தெரியுமா? டிவிகேக்கு போன்னு சொல்லி டிஎம்கேலேருந்து அவரை அனுப்பிச்சவர். ஸோ இது டிவிகேங்கிறது டிஎம்கேயோட பி டீம்னு நல்லா தெரிஞ்சுக்கங்க. அவங்க வெளியில் போராடுற மாதிரி அப்படியே 2 பேரும் டிவிகே டிஎம்கே தான். ஏன் டிவிகேன்னு ஒரு கட்சியை வச்சு அதில் வந்து டிஎம்கேக்கு எதிராக காட்டணும்னாக்க ஓட்டை பிரிக்கிறது. டிஎம்கேக்கு தெரியும் அடுத்த வாட்டி நம்ம ஓட்டு வரமாட்டோம் அப்படின்னு தெரியுதுனால எதிர்கட்சி ஏடிஎம்கே வந்துடக்கூடாதுங்கிறதுனால ஓட்டை பிரிக்கிறதுக்கு அதுதானே வெளிய. ஏன்னா டிஎம்கே இந்த ஆதவ அர்ஜுனாவோட அப்பாலாம் இந்த லாட்ரி, ஜெயலலிதா மேடம் வந்து லாட்ரியே ஒழிச்சாங்க பாருங்கள். அந்த கும்பலில் லாட்ரியில் கோடியாக சுருட்டின ஆளுங்க தான் இவங்க ஆதவ அர்ஜுனா, அவங்க அப்பா, இவங்கெல்லாம். அது டிஎம்கே வந்து டிவிகேக்கு ஆதவ அர்ஜுனாவை அனுப்பிச்சிருக்காங்க. 10 வருஷமாக உங்ககிட்ட வேலை செஞ்சதே பெரிய பிரச்சனை ஊண்டுக்கிறாரு. இதெல்லாம் நடிப்புங்க. தயவு செஞ்சு எல்லாம் நடிகன் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் நடிகனுக்கு ஒருத்தர் நடிக்க சொல்லி அரசியலில் சொல்கிறாங்க. அவர் நடிக்கிறார். அவர் சொல்கிற அந்த கொள்கை, அவர் என்னெல்லாம் கொள்கை பண்ண போகிறாருன்னு விஜய் படித்தார் பாருங்க, கேவலமாக இருந்தது. வீட்டுக்கு 2 வீலர் கொடுக்க போகிறேன், இதெல்லாம் வந்து தெரியல எப்படி 2026 நம்ம இறைவன்கிட்ட வேண்டிட்டு. அதாவது ஏடிஎம்கேல வந்து எடப்பாடி பழனிசாமியாவது மூத்த இவர் அரசியல்வாதி. அரசியல் அவருக்கு நல்லா தெரியும். அவரை வந்து தவிழ்ந்தார் கவிழ்ந்தார் அப்படிலாம் சொல்கிறதெல்லாம் வந்து முட்டாத்தனம். துரோகம் பண்ணிட்டார் அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் தப்பு. அவருக்கு அந்த உள் கட்சியோட காப்பாற்றுறதுக்காக என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கார். அவர் தான் பெஸ்ட்டு மாதிரி எனக்கு தோன்றுறது.
இருந்தாலும் என்னோட இதுக்கு நான் சொல்கிறது, என் ஏரியாவில் யார் நல்லவங்கன்னு பார்த்து அது சுயேட்சையாகவே இருந்தாலும் சுயேட்சைக்கு போட்டு அவங்கள தூக்கி விடுங்க. அதுதான் நான் சொல்கிறேன். சுயேட்சைக்கு போட்டு அவங்கள தூக்கி விடுங்க. அவங்கள வந்து இந்த பெரிய கட்சியெலாம் வா நீ என்கிட்ட வான்னு கூப்பிடுறபடி அவங்கள உங்கள் ஏரியாவில் தூக்கி விடுங்க. சும்மா இந்த பிராண்டடாக இருக்கிற கட்சி, இந்த மூஞ்சி இதெல்லாம் பார்க்காதீங்க. நல்லது செய்பவர்களே பாருங்கள். அதான் சொல்ல வரேன். இப்போ செங்கோட்டையன் என்னவோ போய் தற்குறின்னு சொல்கிறோம் போய் விழுந்துட்டார். அதுவே தற்குறியான ஆக்டிவிட்டீஸ் இதுதான் எனக்கு தெரியறது. பாருங்கள், பக்கத்தில் அந்த ஆதவர்ஜுனா வந்தேன், அதுக்குள்ளேயும் பேச்சு வேறல மாறிட்டேன். ஆதவர்ஜுனா அவர் தோல் மேலே கையை போட்டுருக்காரு. 77 வயசு செங்கோட்டையன். ஆதவர்ஜுனா வந்து 48 50 இந்த ஏஜ் தான். அப்படி தோல் மேலே ஒரு பப்ளிக்கில் அவர் செங்கோட்டையன் மேலே இதை விட கேவலமாக எடப்பாடி ஐயா பண்ணிட்டார் இவரை. மக்களே யோசிங்க. அவ்வளோதான். நன்றி.